ஆந்திர மாநிலம் நெல்லூரில் பென்னா நதியில் 3 ராட்சத படகுகள் திடீரென வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பெரும் அச்சம் நிலவியது. மோந்தா புயல் காரணமாக கொட்டிய மழையால் நெல்லூர் பென்னா நதியில் நீரோட்டம் அதிகரித்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் மணல் சேகரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட 3 படகுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அவற்றில் 35 டன் கொண்ட ஒரு படகு தடுப்பணையிலிருந்து 400 மீட்டர் தொலைவில் சிக்கியது. இது அங்கிருந்த சங்கமணையின் மதகுகளை ஒருவேளை இடித்திருந்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்பதை அறிந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் இறங்கியது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்ட 100 பேர் களமிறக்கப்பட்டு கடும் சிரமத்துக்கு மத்தியில் கயிறு கட்டி இழுத்து அப்படகுகளை கரைக்கு கொண்டு வந்தனர். பல டன் எடையுள்ள படகுகள் அணையின் மதகுகளை தாக்கினால் சங்கமணையின் இருப்பே கேள்விக்குறியாகி இருக்கும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் ஹிமான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவால் சங்கம் தடுப்பணையையும் அப்பகுதி விவசாயிகள் உள்ளிட்டோரையும் பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றியதாகவும் அவர் கூறினார். மற்ற 2 படகுகள் முதல் நாள் இரவே கரைக்கு கொண்டு வரப்பட்டன. மொத்தத்தில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.